மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம், நம்ம ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். விரைவில் விசிகா தாவேகாவில், அதாவது தாவேகா கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்துருக்கிற ஆதரவு வெளியில் வந்துடுவாங்க. அந்த இடத்தை நிரப்புவதற்காக பாமகவை ஃபில்அப் பண்ணுவாங்க. விசிகா அவுட்டு, பிஎம்கே இன்னு அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருந்தோம். உள்ளே வெளியே தொடங்க போகுதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதனுடைய அடுத்த கட்ட நகர்வாக பல சம்பவங்களை நீங்கள் பார்க்க முடியும். இன்னைக்கு திருமாவளவன் எங்கே பேசினாலும் என்ன பேசுகிறாருன்னா, நாங்கள் தாவேகா கூட்டணியில் இல்லை, சப்போர்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கிறோம், கட்சி கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவங்க 1ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் போய் இவர் கலந்துப்பார். கூட்டணியில் இல்லைன்னா அங்கே ஏன் போனார், எதுக்கு போனார் கேள்வி வரும். திருமாவளவனுடைய சமீபத்திய செயல்பாடுகள்லாம் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரியாக மாறல, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. காலையில் ஒன்று பேசுகிறாரு, மத்தியானம் ஒன்று பேசுகிறார், சாயங்காலம் ஒன்று பேசுகிறார். கூட்டங்களில் வீராவேசமாக பேசுகிறார், பயங்கரமாக பேசுகிறார். அந்த ஆணவ படுகொலை தான் அது. தற்கொலைன்னு சொல்லப்பட்ட அந்த மயிலாடுதுறை காதல் ஜோடி தற்கொலையில் டெக்னிக்கலாக சப்போர்ட் பண்ணலாம், பொலிட்டிக்கலாக சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு ஒரு அறிவார்ந்த தத்துவத்தை உதித்தவர் தான் நம்ம மரியாதைக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன். ஏன் அந்த வார்த்தையை சொன்னார்னு நமக்கு தெரியல. இப்படி பல விஷயங்களில் முரண்பாடாக அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. எப்போ தாவேகாவோடு அணி சேர்ந்தாரோ அப்போவே முரண்பாடுகளின் மொத்த உருவமாக மாறி போயிட்டார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அப்போ இவ்வளவு தூரம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறவர் எப்படிங்க தாவே கலந்து வெளியில் வருவார்னு நீங்கள் கேட்கலாம். இந்த சந்தேகம் எனக்கும் இருக்குது. ஆனால் இப்போ நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்த்தா இல்லையே, ஏதோ தப்பு இருக்கு, ஏதோ தப்பாக இருக்கு அப்படின்னு மட்டும் நமக்கு தோணுது. ஏன்னா பாமக தாவேகாவை புகழ்ந்து தள்ளுது. அதுவும் அன்புமணியும் சௌமியா அன்புமணியும் அப்படி உலகாக அடையிறாங்க. விஜய் மாதிரி ஒரு நேர்மையாளரை பார்க்கவே முடியாத ரேஞ்சில் பயங்கரமாக புகழ்ந்து தள்ளுறாங்க. நம்ம முதலமைச்சர் சோசப்பு விஜய் மாதிரி இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் இல்லைன்னு சொல்லி அவர் சவால் விடுவார் போல இருக்கு அன்புமணி. அவ்வளோ தூரம் பயங்கரமாக பேசுகிறாரு. போய் சந்திக்கிறாங்க, அடிக்கடி மீட்டிங் பண்ணுறாங்க, சந்திக்கிறாங்க, வீட்டுக்கு போய் பார்த்தாரு நம்ம சோசப் விஜய். இதெல்லாம் நிறைய நடந்துச்சு. இப்போ அவர்கிட்ட 4 எம்எல்ஏ இருக்காங்க. ஆனால் விசிகா கிட்ட 2 எம்எல்ஏ தான் இருக்காங்க. 2 எம்எல்ஏல ஒரு எம்எல்ஏ அமைச்சர் ஆகிட்டார். எங்கள் அண்ணன் வன்னியரசு அமைச்சராக இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா திமுகவை கடுமையாக திட்டிகிட்டு இருக்கார். ஆனால் நான் துரோகம் பண்ணேனா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு திருமாவளவன். நான் திமுகவுக்கு எதிராக துரோகம் பண்ணேன், திமுக கூட்டணி காப்பாற்ற முயற்சி எடுத்தேன், அதற்கான வலிமை என்னிடம் இல்லாமல் போய்விட்டதுன்னு பேசுறாரு. ஆனா நாங்க கூட்டணியில் இல்லைன்னு திமுக தான் சொல்லிச்சு, நான் சொல்லலைன்றார். நான் திமுக கூட்டணி இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, ஆனா சொன்னது திமுகன்றாரு. அப்ப இன்னும் கூட்டணியில சேருவதற்கான கிரீன் சிக்னல்ல தான் இருக்காரா? புரியல. எது எப்படி இருந்தாலும் பாமக வந்தால் அந்த இடத்துல விசிகாவுக்கு வேலை இருக்காது. அவங்க நிச்சயமா அங்கே இருக்க மாட்டாங்க. 2 பேரும் ஒரே அணியில இருக்க வாய்ப்பு இல்லை. எண்ணெயும் தண்ணியும் ஒட்டுமா? தண்ணியில் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா மிதக்க தான் செய்யும், ஒட்டாது. அப்போ தாவேகா இருக்கிற அணியில நிச்சயமாக விசிகா இருக்காது. அதோட வெளிப்பாடாக தான் எல்லா இடங்கள்லையும் தாவேகா பண்ற நிறைய விஷயங்கள்ல முரண்பட்ட கருத்தை சொல்லிட்டு இருக்காரு திருமாவளவன். ஆனா வன்னியரசு ரொம்ப ஆவேசமாக திமுக எதிர்த்து கொண்டே இருக்கிறார். அவர் அமைச்சராக இருக்கிறதுனால அவர் அப்படி செய்கிறாருன்னு நமக்கு தெரியல. தாவேகா செய்கிற நிறைய விஷயங்கள்ல அவர் பெரிதாக கருத்து சொல்வதில்லை. கவர்னரை திட்டார், கவர்னர் ஆய்வு பண்ணதுக்கெல்லாம் கடும் கோபத்தோடு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஆனால் தாவேக்கால் நடக்கிற எந்த கொடுமையான செயல்களுக்கு, மோசமான செயல்களுக்கு கருத்து சொல்வதே இல்லை விசிகா. அப்போ விசிகா மேலே நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குல்ல, அது மக்களுக்கும் இருக்கு. பழைய அந்த வீரியத்தோடு விசிகா இல்லை. எப்போ தாவேக்காவோடு இணைந்து விட்டதோ அப்போவே தன்னுடைய அந்த வீரியம் தான அந்த விஷயத்தை விட்டு விட்டார்கள், இழந்து விட்டது அப்படின்னு தான் நமக்கு தோணுது. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனால் பாமக நெருங்கி வருவதை மட்டும் நம்மளால உணர முடியுது. எந்த சூழ்நிலையிலும் எப்பாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக பாமகவுடைய ஆதரவு நமக்கு தேவைப்படும் என்று மிக அழகாக காய் நகர்த்துகிறார் சோசப்பு விஜய். பிஜேபியும் பாமக தாவேக்காவோட இணைவதை விரும்பும். ஏன்னா அவங்க செல்ல குழந்தை தானே. பாஜக சொல்படித்தான் இப்போ இங்கே தாவேக்காவோட ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதனால அவர் பாஜக சொல்ற இடத்துல தான் இருப்பார். இப்போ அதிமுக கூட்டணியில் ஏன் போயிருக்காரு அவரு? அவங்க அப்பா ராமதாஸ் அவர்கள் திமுகவோட தான் சேரணும்னு சொல்லும்போது கூட இல்லை நான் அதிமுக தான் இருப்பேன் ஏன் சொன்னார்னா, அதிமுக இருந்தால் தான் அவர் மீதான வழக்குகளில் பாஜக மென்மையான போக்கை கடைபிடிக்கும். இல்லைன்னா அவர் திகார் ஜெயிலுக்கு போயிடுவார். 1 ரூபா 2 ரூபா ஊழல் கிடையாது, பல கோடி ரூபாய் ஊழல், பல 100 கோடி ரூபாய் ஊழல் மேலே சிக்கி இருக்கிறவர் தான். பாட்டியாலா கோர்ட்டில் கேஸ் இருக்கு. ஆக அவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒன்றாக சேரும்போது பாமக இங்கே உள்ள வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக விசிகா வெளியே போயிடும். அப்போ
வன்னியரசு அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். இல்லை நான் பதவியெல்லாம் ராஜினாமா பண்ண மாட்டேன், நான் எம்எல்ஏவாக நான் வந்து ஏன்னா இப்போ அவங்க 2 எம்எல்ஏ 50% அவர் வந்து நான் விசிகால இல்லை இப்போ இண்டிபெண்டாக செயல்படுறேன்னு சொன்னால் கூட அவர் அமைச்சராகவே தொடர முடியும். எங்கள் அண்ணன் வன்னியரசு என்ன முடிவெடுப்பார்? விசிகா உள்ளே அவர் வந்து நீடிப்பாரா, வெளியே போயிடுவாரா? இப்போல்லாம் ஜோசியெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் சந்தர்ப்பம் சூழ்நிலை வரும்போது எந்த முடிவு வேணால் யார் வேணால் எடுக்கலாம். இன்னொன்று, ஆளூர் ஷானவாஸ் இன்றைக்கு அவர் வந்து விசிகாவில் இருப்பதாக சொல்கிறாங்க. ரொம்ப நாள் ஆச்சு விசிகா பற்றி அவர் பேசிய. அவர் அதிருப்தியில் இருக்கிறார். எப்போது வேண்டுமானாலும் விசிகாலிருந்து வெளியேறி வருவார். இன்றைக்கு இன்னைக்கு ஊடகத்தெல்லாம் ஒரு செய்தி பரவுச்சு. என்னன்னா, அவர் வெளியில் வந்து அவர் திருச்சி கிழக்கில் நிற்க போகிறார், திமுக ஆதரவை பெற்று அவர் நிற்க போகிறாருன்னு சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது ஏதுன்றலாம் தெரியாது. ஆக மொத்தம் விரைவில் விசிகாவுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு அங்கே தாவேக்காலே உருவாயிடுச்சு. இதுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா விசிகா எதிர்ப்பை எப்படி தெரிவிக்குதுன்னா காங்கிரஸ் மூலமாக தெரிவிக்குது. காங்கிரஸில் இப்போ ஒருத்தர் தலைவராக இருக்கார் இல்லையா, மாணிக்கம் தாக்கூர்னு ஒருத்தர், அவர் வந்து கொஞ்சம் இப்போ ஆதவோட அடுத்த வருஷன் அவர் ஓவர் வாய் பேசுவார். நம்ம அமைச்சர் ஆதவ் வாய் துடுக்கா பேசி திமிர்த்தனமாக பேசி போகிற இடத்துலலாம் வந்து வார்த்தை செருப்படி வாங்குறாருல, அந்த மாதிரி இந்த மாணிக்கமும் அப்பப்போ செருப்படி வாங்குவார், வார்த்தை செருப்படி. இப்போ வந்து திருமாவளவன் பதில் சொல்லியிருக்காரு, தேவையில்லாமலாம் நீங்கள் பேசக்கூடாது, கூட்டணின்னா கூட்டணி தான், எப்போ அமைச்சரவையில் வந்துட்டீங்களோ அப்போவே கூட்டணியில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அது என்ன வந்து அமைச்சரவையில் வருவீங்க கூட்டணி இல்லைன்னு சொல்லுவீங்க அப்படின்னு திருமாவளவன் பதில் சொல்லியிருக்காரு. திருமாவளவனுக்கு வந்த சோதனை பார்த்தீங்களா, மாணிக்கந்தாகர்லாம் பதில் சொல்கிற லெவலில் இருக்கார் அவர். அப்போ இங்கே யோசித்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி மாணிக்கந்தாகர்லாம் சொல்ல லெவலில் தான், ஏன்னா தேசிய கட்சியோட ஒரு மாநில தலைவராக இருக்கார் இல்லையா. அதுக்கு இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன். 1ஆம் தேதி மீட்டிங் நடந்துச்சு, தாவேகா சார்பில் கூட்டணி கட்சிகளோட வச்சு டீ பார்ட்டி கொடுத்தாங்க இல்லையா. அந்த டீ பார்ட்டி முடிஞ்ச பிறகு ஊடகங்களை சந்திச்சாங்க இந்த தலைவர்கள்லாம், இந்த கூட்டணி தலைவர்கள்லாம். அதில் ஊடகத்துக்கு பேசியவர் யாருன்னா நடுநாயகமாக உட்காந்து மாணிக்க தாக்கூர். வைகோபால்சாமி வயதிலும் அதிகம், அரசியல் அனுபவத்திலும் அதிகம் அனுபவம் வாய்ந்தவர், அவரை ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க. நீ உட்காரு, சும்மா உட்காரு, ஒரு 2 எம்எல்ஏ உன்னால் சேர்மனை வைக்க முடியல, நீ எல்லாம் ஒரு ஏதோ சேர்த்துக்கிட்ட உடனே போ அப்படி உட்கார வச்சுருக்காங்க. ஆனால் பேசியது மாணிக்க தாக்கூர் தான். திருமாவளவன் ஒரு ஓரமாக தான் உட்கார்ந்தார். அவருக்கும் பெரிய மரியாதைலாம் அங்கே இல்லை. இப்படி மானங்கட்டு போய் அங்கே இருக்கணுமா அப்படின்னு நீங்கள்லாம் கேட்கணும்னு நினைக்கிறது எனக்கு தெரியுது. உங்கள் மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணுறேன். பட் அவருக்கு அது தெரியணும்ல. எனிவே எனக்கு தெரியல மக்களே. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம்லாம் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக விசிகாவுடைய அந்த செல்வாக்கு தாவேக்கால குறைகிறது. பவரை வந்து கூடுதலாக பாமக எடுத்துக்கொள்கிறது. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது, பொறுத்திருப்போம். விரைவில் மாற்றங்களுக்கு உட்பட்டது தான் மாற்றம். மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொன்னாங்களா, அப்படி இல்லை, மாற்றத்துக்கு உட்பட்டதான் மாற்றம். எந்த மாற்றம் எப்படி நடக்கும்னு தெரியல. ஏன்னா மாற்றம்னு சொல்லி வந்து ஏமாற்றமா துர்நாற்றமா தடுமாற்றமா நடந்துகிட்டு இருக்கிற தாவேகா ஆட்சியினுடைய செயல்பாடுகள் எவ்வளவு காலத்துக்கு போகுது, இன்னும் என்னென்ன பஞ்சாயத்துகளை பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்காங்க மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடரும். நன்றி, வணக்கம்.